வணக்கம் நண்பர்களே, இது பார்ட் 1 வீடியோ. ஃபுல் வீடியோ வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக போய் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 16 பேனல் சீரீஸை போட்டு 580 9 கிலோவாட் கிட்ட போட்டு 7.5 ஹெச்பி மோட்டரை வந்துட்டு ரன் பண்ணியிருக்கோம். அதை ரன் பண்ண நேரம் போக மீதி நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு 5 kVA ஆஷா இன்வெர்ட்ரு போட்டு இதுதான் 5 kVA ஆஷா இன்வெர்ட்டர். இது ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்ரு, காப்பர் வைண்டிங், நல்ல குவாலிட்டியான இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்ரு வந்துட்டு நம்ம ஒரு யூடிஎலோட லித்தியம் பெராக்சைடு பேட்டரி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இது வழியாக எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், கம்பியெல்லாம் வெட்டுறதுக்கு. இது ஒரு 10 HP VFD டிரைவ் SPC 100. இது வந்து இந்த டிரைவ் மூலமாக நம்ம 2 மோட்டரை இங்கே ரன் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு 7.5 HP மோட்ரு 2 ப்ளஸ் ஆஃப் கிரீடாகவும் யூஸ் பண்ணி இந்த ஒரே 16 பேனலில் தான் எல்லா சர்க்யூட்டும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம வந்துட்டு கேடிகேவோட டிசைன். ரொம்ப யூனிக்காகவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற 16 பேனல் ஒரு சர்க்யூட்டுக்கு போடுற டிசைனை வச்சு 3 லோடு 4 லோடு கனெக்ட் பண்ணி தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கேடிகே சோலார்கிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டு ₹1 கூட வேஸ்ட் பண்ணாமல் அது ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஃபுல்லாக 100% யூட்டிலைசேஷன் பண்ணுற மாதிரி தான் டிசைன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம டிசிடிபியோட 2 அவுட் வருது சார், 2 MCB இருக்குது. இந்த 2 MCBயுமே நம்ம வந்து இந்த சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். இந்த சேஞ்ச் ஓவர் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே போட்டிங்க அப்படின்னீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு போயிடும், 5 கிலோவாட் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டருக்கு போயிடும். நடுவில் போட்டிங்கன்னா எங்கேயுமே சப்ளை போகாது, ஆஃப் ஆகிடும். இதே மேலே போட்டிங்கன்னா நம்மளுக்கு VFDக்கு போயிடும். ஓகேவா? இந்த VFDக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஆன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மோட்டருக்கு சப்ளை போயிடும். டவுன் பண்ணிட்டீங்களா? அந்த VFDக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்க.